நம்ம வந்திருக்கிறது கணபதி இண்டஸ்ட்ரீஸ் சென்னையில. இப்போ கொரட்டூர்ல தான் டிவா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மிஷின், எல்லாருமே ஹேண்டில் பண்ணக்கூடிய. இது வந்து செமி ஆட்டோமேட்டிக். இப்போ எப்படி மேக் பண்றது நம்ம உங்களுக்கு டெமோ பண்றோம். மெஷர்மெண்ட்ல வேணுமோ அந்த மெஷர்மெண்ட்ல நீங்க வந்து கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு வேண்டியது பாருங்க. ரெடி ஆகி வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இது மாதிரி உங்களுக்கு திக்னஸ் உங்களுக்கு எவ்வளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2-3 பீப்புள்ஸ் கூட ஒர்க் பண்ணலாம். இது மாதிரி டக்கு டக்கு எவ்வளவுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்களோ அவ்வளோ ஸ்பீடா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி நீங்க பேக் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா இவங்க வந்து இதை வந்து கிலோ கணக்குல ரிட்டர்னே எடுத்துக்கிறாங்க. டெய்லியோ இல்லை 2-3 days ஒன்ஸோ அதே மாதிரி நீங்க சீல் பண்ணிக்கலாம். காட்டுமா சீல் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சூப்பரா ஃபினிஷிங்கா வேற லெவல்ல சீல் ஆயிடுச்சு. இது வந்து தீபத்துக்கு யூஸ் பண்றது, மெழுகு பத்தியில அது உள்ள வந்து அந்த யார் யூஸ் பண்றதுக்காண்டியே உள்ள கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே ரெடிமேடாவே இப்போ டெக்கரேட்டிவ் கேண்டில்ஸ். எஸ், கேண்டில்ஸ்க்கு யூஸ் பண்றது. கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும். அந்த நீடில்ல வச்ச உடனே இங்க பாருங்க இந்த ரெடி ஆயிடுச்சு. நீங்க ட்ரைனிங் ஆயிட்டீங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்க. அவ்வளவுதான். இவங்களே பைபேக் பண்ணி இவங்க ஃபுல்லா இண்டஸ்ட்ரிக்கு அனுப்பிடுறாங்க. நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே இதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கே அவங்க எடுத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். So today we are introducing home-based business from Ganpati Industries. Already I'm telling, so our company name Ganpati Industries. So welcome to Ganpati Industries. Today I'm explaining so home-based and simply self-employment, so business ideas. And you people already watching. So this is a long wick machine. So long wick machine. So we are giving in. So means two types. Same mission you can use two types, means sealing also available and production also available. So in this video please watch till end, and we are explaining a good business, home based business. Any ladies, anybody from so start with the small amount. அதுதான் மேடம் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது இந்த வீடியோ. நிறைய பேர் வீட்டிலே இருக்கிற லேடிஸ், நம்ம வீட்டிலே இருக்கமே, டைம் இருக்கு, நம்ம ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும், அதன் மூலியமா ஏதாச்சும் ஏர்ன் பண்ணணும்னு நிறைய பேர் ஐடியா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல எம்ப்ராய்டரி மிஷின் தான் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி ஹோம் பேஸ்லேயே நீங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி உங்களுக்கு நீங்க சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம வந்திருக்கிறது கணபதி இண்டஸ்ட்ரீஸ் சென்னையில. இப்போ உங்களுக்கு கொரட்டூர்ல தான் இப்போ டிவா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஆல்ரெடி பெங்களூர்ல இருக்காங்க. பெங்களூர்ல கிட்டத்தட்ட ஒரு 2-3 பிரான்ச்சஸோட இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அரௌண்ட் ஒரு how many years madam in the business? So last 2017, from 2017 we are running this business. Okay. From Karnataka we are running from 3 years. Okay. So already we are running with the 3 branches in Karnataka. So total Karnataka we have a 3 branch. Okay. And this is a new branch we are opening in Tamil Nadu, first time for Tamil Nadu people. Yes, already அவங்க கர்நாடகாவுல 3 பிரான்ச்சஸ் சக்சஸ்ஃபுல்லா இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுல ப்ரொடக்ட் பண்ண சில சாம்பிள்ஸ் தான் இங்க வச்சிருக்கோம். சும்மா சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணா. ஆல்ரெடி அங்க நிறைய பீப்புள்ஸ் பயன்பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அங்க பயன்பெற்றதான் இப்போ தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து நம்ம கொரட்டூர்ல லான்ச் பண்றோம். அதுதான் இந்த வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்னப்பா அந்த மிஷின்டாக்கா, அந்த மிஷினை பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபோன் நம்பர் டிஸ்பிளேல இருக்கு, அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். டைரக்டா விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணீங்கன்னா இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாம டில் எண்டு வரைக்கும் பாருங்க. இது எப்படி என்ன மாதிரி மிஷின், எப்படியாப்பட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன மிஷின் பாண்டு எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆமாங்க, 2 மிஷின் இங்க நம்ம இன்னைக்கு நம்ம கணபதி இண்டஸ்ட்ரியில இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது. ஃபர்ஸ்ட் மிஷின் வந்து இந்த மிஷின் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஃபுல்லா இதே மாதிரி உங்களுக்கு பத்திக்குண்டான லாங் காட்டன் மிக்ஸ் ரெடி பண்ற மிஷின் தான். இது எப்படி ரெடி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான மிஷின், எல்லாருமே ஹேண்டில் பண்ணக்கூடிய. இது வந்து செமி ஆட்டோமேட்டிக், மேனுவல் செட்டிங், மேனுவல் எல்லாமே மேனுவலாவே செட்டிங் பண்ணிக்கலாம். யாரு வேணாலும் ஜஸ்ட் பிளக் இன் பண்ண வேண்டியதான். இதுக்கு வந்து 3 பீஸ் கரண்ட் வேணுமா, அதனால சிங்கிள் பீஸ் கரண்ட் இருந்தாலும் போதும். பிளக் பண்ணுங்க மேடம், பிளக் பண்ணுவாங்க. பிளக் பண்ணிட்டு நம்ம சுவிட்ச் போட்டதுக்கு அப்புறம் இங்கேயும் உங்களுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும். அங்க ஒரு சுவிட்ச், பவர் பட்டன், ஓகே, சீலிங் பட்டன், ஃபேன் பட்டன், ஸ்பீட் கண்ட்ரோல் பட்டன். ஓகே, so this is the emergency button. ஓகே, so emergency button. சரி. ஓ, மிஷின் ஆன். ஓகே, இப்போ மிஷின் ஆன் பண்ணியாச்சு. ஃபுல்லா ரொட்டேட்ல வந்துகிட்டு இருக்கு.
ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க்குங்க. ஈஸியாக யார் வேணாலும் சிம்பிளாக பண்ணலாம். அதில் வந்து நம்ம வந்து வாட்ரு நம்ம அவாய்ட் பண்ணுறோம். அதில் ஃபுல்லாக புஷ் பண்ணோம். இது எதுக்காண்டி இந்த வாட்ரு வந்து இது வந்து ஸ்பீட் அண்ட் ஸ்லோ. உங்களுடைய ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இது ஸ்பீடு பண்ண இதோடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த வாட்டர் எதுக்குப்பா இதில் அப்ளை பண்ணுறாங்க? இப்போ நார்மல் வாட்டர் தான், இது ஏன் அப்ளை பண்ணுறாங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது வந்து ஜாம் ஆகாமல் ஸ்மூத்தாக இருக்குது. அதுக்காண்டி இதில் அப்ளை பண்ணிட்டு இது வந்து இது வந்து ஃபுல்லாக இதாக எக்ஸஸ் வாட்டரை வந்து ஃபுல்லாக இது மாதிரி தொடச்சிடுறாங்க. இது வந்து ஃபுல்லாக அது அப்பதான் ஸ்மூத்தா இருக்கும் இல்ல, அதுக்காண்டி ப்ரொடக்ஷன் இது நம்ம இதுதானே இதுக்குள்ள ரா மெட்டீரியல்ஸ் ஆனா இதுவுமே இவங்க வந்து கொடுத்துடுறாங்க. இதுவுமே இவங்க வந்து கொடுத்துட்டு அதுல வந்து இப்ப எப்படி மேக் பண்றது நம்ம உங்களுக்கு டெமோ பண்றோம். அதனுடைய இதுல வந்து சைஸஸும் நம்ம டிஃபர் பண்ணிக்கலாம். 3 to 4 inch. 3 to 4 inch. Yes sir. So already high cutting. So normally you can cut it for 3 to 4 inch. அவங்க என்ன மெஷர்மென்ட்ல வேணுமோ அந்த மெஷர்மென்ட்ல நீங்க வந்து கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கிட வேண்டியதுதான். ஓகே. ஓ இப்போ இதே மாதிரி தான் டக்கு ஸ்பீடு நம்ம தேவைக்கு ஸ்பீடு யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 people also can walk டக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அங்க பாருங்க ரெடி ஆகி வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இது மாதிரி இந்த இதுதாங்க ரெடி பண்றது. இது வந்து மல்டி பர்பஸ்ல யூஸ் ஆகுறது இந்த யானை. இதுல வந்து உங்களுக்கு இது மாதிரி இப்போ சிங்கிள் பர்சன் இதே நம்ம ஸ்பீட் அதிகமாக வச்சோம்னா 2-3 பேர் கூட டக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீங்க எவ்வளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்றீங்களோ அவ்வளவுக்கு இதே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் இது திக்னஸ் செட்டிங் இதுல வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதோடைய திக்னஸ் எவ்வளவுக்கு வேணுங்கிறத அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சின்ன நல்ல லாங் திக்னஸ் வேணுமா இல்ல சின்னதா திக்னஸ் வேணுமாங்கிறத அங்க பாருங்க. இதுல உள்ள உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்துருக்கு பாக்குற பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கு திக்னஸ் உங்களுக்கு எவ்வளோக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதில் தான் உங்களுக்கு ரெடி ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. இதில் எவ்வளோக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அவ்வளோக்கு குயிக்காக பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதில் வந்து ஒரு 2-3 பேர் ஒர்க் பண்ணலாம். டக்குன்னு இதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம். இது ரெடி பண்ணுற மிஷின் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க போதுங்க. நீங்கள் வீட்டிலே இருந்தே இதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இவங்களே பைபேக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணதை நீங்கள் மார்க்கெட்டிங்கோ இதுக்கு தேவையில்லை, இவங்களே பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே எல்லா ஸ்கீமே நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். In this video only we will show 2 people how they will work sir. ஓகே. இதுல வந்து உங்களுக்கு 2 பேர் கூட ஒர்க் பண்ணலாம். இங்க இப்ப 2 பேர் ஒர்க் பண்ண போறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு வாங்கிடலாம். பாருங்க. ஓ இப்போ 2-3 பீப்புள்ஸ் கூட ஒர்க் பண்ணலாம். இது மாதிரி டக்கு எவ்வளோக்கு நீங்க ஒர்க் பண்றீங்களோ அவ்வளோ ஸ்பீடா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த மிஷின் தான் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் நீங்க வீட்டில இருந்து ஒரு சின்ன இடத்துல ஒரு டேபிள்ல வச்சு ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்க டைம் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். டெய்லியும் ஒரு 2 hours 3 hours நீங்க புரிய வேண்டாலும் ஒர்க் பண்ணலாம். இந்த ஃபிளெக்சிபிள் டைம் அந்த டைம் தான் ஒர்க் பண்ணலாம், அந்த டைம் தான் ஒர்க் பண்ணல. வீட்டில இருந்தே நீங்க ப்ரொடக்ட் பண்ணா இது மாதிரி ப்ரொடக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி ப்ரொடக்ஷன் ஆகி தான் வந்திருக்கு. இது மாதிரி நீங்க பேக் பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னாக்கா இவங்க வந்து இதை வந்து கிலோ கணக்குல ரிட்டர்னே எடுத்துக்கிறாங்க. அதனால டீட்டெயில்ஸ் நான் அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே. ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இது வந்து ஆன் ஆஃப், ஜஸ்ட் ஆன் ஆஃப். இதுல ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மிஷின். இதுக்கு வந்து உங்களுக்கு இவங்க வாரண்டி கொடுத்துட்றாங்க, சர்வீஸும் கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த மிஷின்ல இதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷனும் இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு இதையே சீல் பண்றதுக்கு உண்டான மிஷினும் இதுலயே இருக்கு. அதுதான் இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கிற வேண்டியதுதான். அவ்வளவுதான். இது வந்து டெம்பரேச்சர் டெலிகாஸ்ட் இதாகுது, டிஸ்பிளே ஆகுது. அது என்ன இதுல ஹீட் ஆகுது. high and low. So எவ்வளவு ஹீட் வேணுமோ இப்போ 30 to 145. ஓகே. அது வந்து Fahrenheit. Already we set and so once it will reach 145 so seal பண்ணனுக்கு ஹீட்டர் ரெடி. ஹீட்டர் ரெடி. எஸ் மேடம் தமிழ்லே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அந்த இப்போ நம்ம 145 நம்ம செட் பண்ணிருக்கோம். இப்போ வந்து அந்த 145 அந்த ஹீட்டர் ரீச் ஆகணும்னே நம்ம சீலிங்க்கு ரெடி ஆயிடும். நம்ம இதை வந்து சீல் பண்ணிக்கலாம். இப்போ இதை நீங்க இது மாதிரி சீல் பண்ணி கொடுக்கறதுக்கு இதே மாதிரி இப்போ இதை மாதிரி சீல் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க வந்து ஸ்டார்டர் பண்ணி கூட கொடுத்துடலாம். No problem. அது சீல் பண்ணணும்னு தான் அவசியம் இல்லை. I'm just showing the procedure how to seal. So this is a opened cover and I will show the so seal how to do in this machine. உள்ள நம்ம உள்ள பார்ட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம so just for demo I am doing. So already I am putting the production. Okay. சீல் பண்ணிக்கலாம். இதுல
இப்போ நம்ம சீல் பண்ணுறதுல அரௌண்ட் 157 வச்சுருக்கோம். 157 ரீச் ஆக போகுது உங்களோட அந்த டெம்பரேச்சரு. வந்த உடனே நீங்கள் சீல் பண்ணுறது, இப்போ டெய்லி நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு சீல் பண்ணி வைக்கலாம், இல்லை 2-3 days ஒன்ஸு ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி சீல் பண்ணி வைக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இதில் வந்து 2-in-1 ஒர்க்கில் இது பண்ணிக்கிட்டு இருக்கு. இது மாதிரி சீல் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சீல் பண்ண வேணாம், எனக்கு வந்து ஸ்டாப்லர் பண்ணி கொடுக்கணும்னா ஸ்டாப்லர் பண்ணி கூட கொடுத்துடலாம். இப்போ 157 ரீச் ஆயிடுச்சுங்க டெம்பரேச்சர். இப்போ நம்ம ஒரு சீல் பண்ணி பார்க்கலாம். மேடம் சீல் பண்ணுங்க, பார்த்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான இதுதான். இது மாதிரி டெம்பரேச்சர் செட் ஆகணுமே அந்த கவரை வந்து அப்படியே சீல் பண்ணிடுறோம் அந்த ஹீட்டில். இதுதான் ஒரு சிம்பிள் ஒர்க்கு தான் இது. நீங்கள் டெய்லியோ இல்லை 2-3 days ஒன்ஸோ அதே மாதிரி நீங்கள் சீல் பண்ணிக்கலாம். காட்டுமா சீல் ஆயிடுச்சு, அவ்வளோதான். சூப்பராக ஃபினிஷிங்காக வேறு லெவலில் சீல் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் அது மாதிரி போட்டு சீல் பண்ணிடுங்க. எதனாலனாக்கா அது வந்து டஸ்ட் ஆகாமல் இதாகாமல் க்ளீனாக இருக்கும். அதுக்காண்டி இது வந்து சீலிங் மிஷின் அண்ட் காட்டன் ப்ரொடக்ஷன் மிஷின். இது என்ன fan button, sir. Fan. For mission safety we gave a heater, right? So that only we gave a fan facility also. Here only we'll get a fan. Okay. Okay, so when you are doing a seal, that time only this switch need to on. Okay, so otherwise you will so have. And after sealing you can so use this fan button for cool the machine. ஆமாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மிஷினை ஃபர்ஸ்ட் ஆன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிட்டு நீங்கள் நிறைய இது மாதிரி ப்ரொடக்ஷன் ரெடி பண்ணிட்டீங்கன்னாக்கா அதை சீல் பண்ணி வச்சிடலாம். அது வந்து டேமேஜ் ஆயிரும், இல்லை மிஸ் ஆயிரும், இல்லை டஸ்ட் ஆயிரும்னு நினச்சிங்கனாக்கா சீல் பண்ணுறதுக்கு இதை வந்து டெம்பரேச்சர் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி டெம்பரேச்சர் செட் பண்ணிட்டு அதை சீல் பண்ணிட வேண்டியதுதான். இது சீல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண வேண்டியது, இதை ஆஃப் பண்ணிட்டு ஹீட்டிங் மிஷின் ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் ஆன் பண்ணிட வேண்டியதுதான். ஃபேன் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கூலிங் ஏறும், அவ்வளோதான். எல்லா ப்ராசஸும் முடிச்சு இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ப்ளக்கையும் ஒரே வச்சிருக்கலாம், அவ்வளவுதான். ப்ரொடக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு இடத்துல எடுத்து வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் எப்ப டைம் கிடைக்குதோ நீங்க அது மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான மிஷின். இப்போ நம்ம வந்து இந்த மிஷின்ல மற்ற டெமோஸ் மற்ற டீட்டெயில்ஸ் அது மாதிரி எல்லாமே அடுத்து பார்க்கலாம். அது மாதிரி இன்னொரு மிஷினும் இருக்கு இதே மாதிரி இந்த காட்டன் இதுல ரெடி பண்றது. இது எதுக்கு, இது ஆல்ரெடி ரெடி பண்ணி இருக்காங்க. அதுல இருந்து ஒரு ரீபேக் ரவுண்ட் விக். எஸ், இது வந்து தீபத்துக்கு யூஸ் பண்றது. நிறைய இப்போ ஷாப்ஸ்ல வீட்டில் எல்லாமே தீபத்துக்கு வந்து வீட்டிலேயே வச்சு நெய் வச்சு தீபம் பண்ணுவாங்க. அதுக்காண்டியே உள்ள காட்டன் யார் தான் இது ரெடி பண்றது. இந்த மிஷின்ல எப்படி ரெடி பண்றங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நீங்க இது இந்த இதுனா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம். இது என்ன எதுல யூஸ் பண்றாங்க? பத்தியில யூஸ் பண்றாங்களா? இது டெம்பிள் பத்தி மெழுகு பத்தியில அது உள்ள வந்து அந்த யார் யூஸ் பண்றதுக்காண்டியே உள்ள கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே ரெடிமேடாவே இப்போ டெக்கரேட்டிவ் கேண்டில்ஸ். எஸ், கேண்டில்ஸ்க்கு யூஸ் பண்றது. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா அந்த விளக்குல யூஸ் பண்றது, அந்த பூஜைக்கு யூஸ் பண்ற விளக்குல யூஸ் பண்றது. இது எப்படி ப்ரொசீஜ் பண்றது? சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இது என்னமா இது? Oh, switch on. Yes, okay. Switch on. So start button. Okay. After that, so you are so you just to show the means movements, up and down movement. Okay. And there is one needle for shape. Yes, so yes, this yes. shape we will get with this needle only. And this is a little concentration work and the same raw material only you will use for this. அதாவது இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா ஒர்க் பண்ணணும். இதே மாதிரி கிடையாது, இதுல வந்து கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும். அந்த நீடில் வச்ச உடனே இங்க பாருங்க இந்த ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் டக்கு டக்குன்னு ரெடி ஆகும். 2 ஹேண்ட்ல கூட நீங்க ட்ரைனிங் ஆயிட்டீங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்க, அவ்வளவுதாங்க ஜாப். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஜாப். கொஞ்சம் கவனம் செலுத்தி ஒர்க் பண்ணணும் இதுல, அவ்வளவுதான். பொறுமையா கொஞ்சம் கவனம் செலுத்தி ஒர்க் பண்ணணும். அந்த நீடில்ல கொஞ்சம் ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது கவனமா பார்த்து யூஸ் பண்ணணும். இது மாதிரி 2 ஹேண்ட்லையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்க எவ்வளவு வேண்டாலும் டக்கு டக்குன்னு ப்ரொடக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது அதுக்காண்டி உள்ள மிஷின் தான். இதுலையும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது எல்லாமே எதுக்கு யூஸ் பண்றேன்னா வீட்டில் இந்த தீபத்துக்கு யூஸ் பண்ற விளக்குல யூஸ் பண்ற அந்த இதுதான் திரின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த திரி தான் இது. எல்லாமே மேக் பண்ற மிஷின். இப்போ பார்த்துருப்பீங்க, இது இந்த மிஷின்ல ப்ரொடக்ஷன் பண்றது. இதே மாதிரி தாங்க நீங்க வீட்டிலே இருந்து சூப்பரா ரெடி பண்ணி இதே அதே மாதிரி ஆல்ரெடி ரெடி பண்ணதை நீங்க பைபேக் பண்ணியிருக்கீங்க இல்ல? ஆல்ரெடி இவங்க வந்து நான் சொல்லியிருப்பேன், இவங்க பைபேக் பண்றாங்களே. இது ஆல்ரெடி நிறைய பேர் வீட்டிலேயே ரெடி பண்ணி இது மாதிரி சீல் பண்ணி வந்து கொடுத்துட்றாங்க. இவங்களே பைபேக் பண்ணி இவங்க ஃபுல்லா இண்டஸ்ட்ரிக்கு அனுப்பிடுறாங்க. அதுல ஒரு சாம்பிள் தான் அங்க பாருங்க நிறைய வந்திருக்கு. நிறைய பேர் ரெடி பண்ணி இது வந்து பெங்களூர் கர்நாடகாவில் இவங்க நிறைய பேர் இது மாதிரி இப்போ ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து இப்ப கேட்கலாம், சரிப்பா இதுனா இந்த மிஷின் 2 மிஷின் இருக்கு, இந்த மிஷின் ஒன்று இருக்கு, இந்த மிஷின் ஒன்று இருக்கு, இல்லை டீட்டெயில்ஸ் என்ன, பேமெண்ட் என்ன, எவ்வளவு பிரைஸ்? மேடம்
இது என்ன பிரைஸ், இது என்ன பிரைஸ் மேடம்? So there is some different prices, different purchasing plans, and so customer can visit our office for booking and means demo and all directly. So online booking, we don't have any online bookings. For each and every customers we are availing with live demo and details. அதாவது மேடம் என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து ரெண்டு மிஷின் இருக்கு, ரெண்டுலயுமே டிஃப்ரெண்டான ஸ்கீம்ஸ் இருக்கு. அதாவது ஒன்னு மிஷின் மட்டும் பர்ச்சேஸ் பண்றதா அது மிஷின் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்ல மிஷின் பிளஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு அதோட பர்ச்சேஸ் பண்றதா அதோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா டைரக்டா தான் வரணும், ஆன்லைன் கிடையாது. ஒன்லி டைரக்டா விசிட் பண்ணி தான். இப்போ அட்ரஸ் எல்லாமே கீழே கொடுத்துருப்பேன். ஃபோன் பண்ணிட்டு டைரக்டா விசிட் பண்ணி டெமோ பார்த்து அதில் ஃபுல்லா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் ஆகி எடுத்துக்கிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி 2 ஸ்கீம் இருக்குங்க. அந்த 2 ஸ்கீம்ல நீங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு வந்து ஃபோன் நம்பர் டிஸ்பிளேலே கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா டிஸ்பிளேல ஃபோன் நம்பர் போய்கிட்டே இருக்கு, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சென்னை இந்த சரௌண்டிங், இது வந்து கொரட்டூர்ல இருக்கு. எங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர் இருக்கு. அந்த பாடி சரவணா ஸ்டோர் பிரிட்ஜ் ஏறி இறங்கணுமே ரைட் ஹேண்ட் சைட்ல கொரட்டூர்னு போர்டு போட்டிருக்கும். அது உள்ள வந்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்து செகண்ட் ரைட்ல லெஃப்ட்லயே உங்களுக்கு நம்ம ஆஃபீஸ் இருக்கு. நான் கூகுள் லொகேஷனும் கீழே ஆட் பண்ணியிருப்பேன். இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரோடு, கொரட்டூர்ல ரயில்வே ஸ்டேஷன் ரோட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்காங்க. ஃபுல்லா உங்களுக்கு மிஷின் டெமோவே இருக்கு. டைரக்டா வரணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, சரிங்க நான் இது வந்து ஈஸியா தான் இருக்கு, நான் வீட்லயே ரெடி பண்ணேன்னா டைரக்டா வாங்க. அதே மாதிரி நீங்க இவங்கள்ட்டே வந்து இந்த யானும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அவங்கள்ட்ட அவைலபிள் இருக்கு. நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களே இதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கே அவங்க எடுத்துக்கிறாங்க. இதுவும் நீங்க கொடுத்து அவங்கள அதுவும் கொடுத்து உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்து அதுவும் ரெடி பண்ணதை பைபேக்கும் பண்ணிக்கிறாங்க. மார்க்கெட்டிங் உங்களுக்கு டென்ஷனே இல்லை, அவங்களே மார்க்கெட்டிங் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. நீங்க வீட்டில இருந்து ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ண வேண்டியதுதான். சரிப்பா இதுக்குள்ள காஸ்ட் என்னென்ன டீட்டெயில்ஸ்னா கேட்டீங்கன்னாக்கா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஃபோன் நம்பர் வீடியோல கொடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனா மேக்சிமம் வந்து நேரா விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஆன்லைன் இவங்க பண்ணல, டைரக்டா விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு வாரண்டி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு, அவைலபிள் இருக்கு. ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு ஃபோன் நம்பர் டிஸ்பிளேல இருக்கும், கான்டாக்ட் பண்ணிக்கங்க. டைரக்டா விசிட் பண்ணனுங்க, எனக்கு வந்து இந்த மிஷினை எனக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், நான் வந்து எனக்கு வீட்லயே இருந்து நான் இது மாதிரி ரெடி பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கேன்டா, ஃபர்ஸ்ட் வந்து வீடியோல தெரியுற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. அவங்க வந்து ஃபுல்லா கைட் பண்ணிக்கிடுவாங்க. எங்க இருக்கு ஆஃபீஸ், எப்போ வரணும். அது மாதிரி ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் மார்னிங் 10 to ஈவினிங் வந்து 5 o'clock வரைக்கும் இருக்கும், 6 o'clock வரைக்கும் இருக்கு. அது மாதிரி சண்டேஸ் வந்து ஹாலிடே, ஒன்லி மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் அவைலபிள் இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேன், ஃபோன் கால் வந்து ஒன்லி என்கொயரிக்கு தான். நீங்க இது என்ன மிஷின், எப்படி வரணும் ஆஃபீஸ்க்கு, அந்த என்கொயரிக்கு மட்டும் தான். பாக்கி ஃபர்தரா நீங்க மிஷினை பார்க்கணும், டெமோ பார்க்கணும், டைரக்டா ஆஃபீஸ் தான் விசிட் பண்ணணும். ஆஃபீஸ்ல உங்களுக்கு ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க, தமிழ் பேசுற ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க, உங்களுக்கு ஃபுல்லா கைட் பண்ணுவாங்க. அது மாதிரி இது மிஷினுக்கு கேரண்டி இருக்குது. அது மாதிரி அவங்க வந்து ரா மெட்டீரியல்ஸும் கொடுத்துட்றாங்க. அதை நீங்க ப்ரொடக்ஷன் பண்ண ஆஃப்டர் ப்ரொடக்டட் கலெக்ஷன்ஸை அவங்களே வந்து பைபேக்கும் பண்ணிக்கிறாங்க, அவங்களே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாங்க. அந்த டென்ஷன் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. வீட்டில இருந்து ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணி கொடுக்க வேண்டியதான். உங்களால எவ்வளோக்கு டைம் இருக்குதோ அவ்வளோக்கு நீங்க ப்ரொடக்ட் பண்ணலாம். இவ்வளோதான் பண்ணணும், அவ்வளோதான் பண்ணணும், இவ்வளோ மாரி அந்த ரெஸ்ட்ரிக்டடே கிடையாது. எவ்வளோ வேண்டாலும் உங்களுக்கு டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வீட்டிலே இருக்கும்போது இது மாதிரி பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஐடியாவில் இருக்கும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. உங்களுக்கு இருக்கிற ஃப்ரீ டயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபோன் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருப்பேன், அட்ரஸ் லொகேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு ஃபோன் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் சந்திக்கிறேன்.